வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மகா குடமுழக்கு நடைபெற இருக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். மகா குடமுழக்கிற்கான யாகங்கள் வளர்க்கக்கூடிய அந்த யாகசாலை மண்டபங்கள் தயாராயிட்டு இருந்தது. தற்பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. மொத்தம் 8000 சதுரடி பரப்பளவுல 79 அந்த யாகங்கள் வளர்க்கக்கூடிய குண்டங்களுடன் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் ராஜகோபுரத்திற்கு வலப்பக்கம் சும்மா பிரம்மாண்டமா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. யாகசாலையை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்புற மண்டபத்தின் ஒவ்வொரு நுழைவாயிலும் அதனுடைய தூண்கள் யாழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்கால மிருகத்தினுடைய அமைப்பினை வச்சு நுழைவாயில் அமைச்சிருக்காங்க. உட்புற தூண்களின் எல்லா பகுதிகள் மற்றும் சுவர்களையுமே கோல்டன் கலர்ல ஒரு பேப்பர் ஒட்டி சும்மா தகத்தகன் மின்ற மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனுடைய சுவர்களில் 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகனின் சித்திரத்தை ஓவியமா வரைஞ்சிருக்காங்க. யாகசாலை மண்டபத்தின் மற்ற சுவர்கள் மற்றும் உட்புறம் இருக்கக்கூடிய சிற்பங்கள் சிலைகளுக்கு எல்லாமே வண்ணமயமான கலர்கள் பூசப்பட்டு பாக்குறதுக்கே சும்மா வண்ணமயமா காட்சியளிக்குது. யாகசாலை மண்டபத்தின் மையப்பகுதியில் ஆமை வடிவிலான ஒரு சிற்பம் ஏற்படுத்தி அதன் மேல் நாகராஜா படம் எடுத்து ஆடுவது போலும் மற்ற மிருகங்கள் அமர்ந்திருப்பது போலும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வேணா பாருங்க. யாகசாலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிற்பம் ஒரு போட்டோ ஸ்பாட்டா மாறும். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. பாகுபலி செட்டுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய குடமுழுக்கிற்கான யாகசாலை மண்டபம் தயாராயிட்டு இருக்கு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த யாக வேள்விகள் ஆரம்பமாகிறது.